ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு சுவையான சுரக்காய் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை காய வச்சுக்கிறோம். இந்த காஞ்ச எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பச்சை மிளகாய் எடுத்து பாதியாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். அதில் வெங்காயம், அதில் பூண்டு, தக்காளி, இதெல்லாம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 6-7 பூண்டு பல் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே காய வச்ச எண்ணெயில் நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். இப்போ அதை ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். அந்த பச்சை வாசம்லாம் கொஞ்சம் அடங்குற வரைக்கும் லைட்டாக நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கும்போது அதனுடைய சாறு நல்லா இறங்கும் போது சுவையும் கொஞ்சம் நல்லா அருமையாக இருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க சொரக்காயை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இப்போ 1 கிலோ சொரக்காய் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 100 கிராம் கடலை பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம் பாசிப்பருப்பும் நான் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இது நல்லா ஊறியிருக்கு. இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா காயோடும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு அந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தான் எடுத்துக்கும். ஆனால் இதனுடைய சுவை பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம சாதத்துக்கூடயே பிணைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம். இல்லை காரக்குழம்புக்கு சைடிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறம் நம்ம இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் அரைச்சி எடுத்துருக்கோம். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் 1 கிளாஸ் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய தேவையானதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கட்டி பெருங்காயம் கொஞ்சம் நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பவுடர் பெருங்காயம் தான் இருக்குன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பருப்புலாம் நம்ம போட்டு செய்கிறதுனால பெருங்காயம் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லது உடம்புக்கு. எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இதில் நம்ம விசில் போட்டு வச்சுக்கிறோம். சுரக்காய் ஒரு நீர்க்காய்ன்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் நம்மளுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது, ரொம்ப நேரமும் எடுத்துக்காது. இப்போ 4 விசில் இதில் முடிஞ்சிடுச்சு. இதை தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிக்கிற பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் கடுகு போட்டு அப்புறம் சீரகமும் போட்டு நல்லா பொரிச்சிக்கிறேன். அது பொரிஞ்சதும் தேவையான அளவு மிளகு கொஞ்சம் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது 3ம் நல்லாவே பொரிஞ்சிருச்சு. அது கூட ஒரு 6-7 பூண்டு பல் எடுத்து தட்டி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. பூண்டு பல் சேர்த்துக்கிறது உங்களுடைய விருப்பம் தான். இந்த டேஸ்ட் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா வரமிளகா ஒரு 4-3 எடுத்து அதை பாதி பாதியாக வச்சு நான் போட்டுக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஆட் பண்ணி விட்டுட்டு கேஸை நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க சொரக்காயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல மணமாக இருக்குது. நல்லாவே காயும் வெந்திருக்கு. இதில் நம்ம மத்து வச்சு லைட்டாக கொஞ்சம் மசிச்சுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி மசிக்கும்போது கொஞ்சம் குழகுழப்பு தன்மையோட கொஞ்சம் கூட்டு பதத்தில் வந்துடும். இப்போ நம்ம இதில் தாளித்து வச்சுருக்க கலவையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே மணமாக இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெள்ளை சாதத்தோடைய இதை பிசைஞ்சு நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு பரிமாறலாம். இப்போது அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்.